இன்றைய உள்ளூர் செய்திகள். நீரிலிருந்து பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்த ஜப்பான் நிறுவனம் கோவை தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. சூரிய ஒளி அல்லது காற்று போன்ற ஆற்றலை பயன்படுத்தி நீரை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக பிரித்து உருவாக்கப்படும் தூய்மையான எரிபொருளே பசுமை ஹைட்ரஜன் ஆகும். இந்த எரிபொருளில் நச்சுப் புகையோ அல்லது கரியமில வாயுவோ வெளியேறுவதில்லை. இந்த ரக எரிபொருள் சுற்றுச்சூழலுக்கு முழுமையான பாதுகாப்பானது. இந்த பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்தி ஜப்பானில் பேருந்துகள் ஓடுகின்றன. டொயாட்டோ நிறுவனம் தயாரிக்கும் மிராய் ரக காரும் இந்த எரிபொருளில்தான் இயங்குகிறது. இந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரும் முயற்சியை KKCCS நிறுவனம் ஜப்பானின் H2 இன்னோவேஷன் நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொண்டுள்ளது. தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள ஜப்பானின் H2 இன்னோவேஷன் நிறுவனத்தின் தலைவர் யோசுகே மோரி கோவை வந்துள்ளார். கோவையில் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் கல்வி நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடத்தில் யோசுகே மோரி கூறியதாவது: நீரே எதிர்காலத்தின் எரிபொருள். தண்ணீரை கொண்டு ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் வெற்றி பெற்றுள்ளது. கடல் நீரை பயன்படுத்தி ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் முறை பற்றியும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஜப்பானை தொடர்ந்து அமெரிக்காவில் லாஸ் வேகாஸ் நகரிலும் எங்கள் நிறுவனத்தை தொடங்கியுள்ளோம். KCCS நிறுவனத்தின் தலைவர் கருணாநிதி காசிநாதன் கூறுகையில், எங்கள் நிறுவனம் 28 ஆண்டு காலமாக இந்தியா மற்றும் ஜப்பான் நாட்டுக்கிடையே கல்வி, கலாச்சாரம், தொழில்நுட்பம் போன்றவற்றின் இணைப்பு பாலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது கல்வி மற்றும் தொழில்துறையினரிடத்தில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இந்தியாவில் பசுமை ஹைட்ரஜன் வாகனங்களை அறிமுகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். இதற்காக சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பெருந்துறை கொங்கு பொறியியல் கல்லூரி, கோபிச்செட்டிப்பாளையம் JKK முனிராஜா கல்வி நிறுவனங்கள், கோவை கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரி, PSME கல்லூரி, திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகம், சேலம் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளோம். வரும் காலத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத எரிபொருளை உற்பத்தி செய்வதே எங்களது நோக்கமாகும். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் எங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்பும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்கள் www.kccs.com என்ற இணையதளத்தை அணுகலாம் என்றார். அது மட்டும் இல்லாம அந்த முறையிலிருந்து நம்ம எப்படி ஃபர்தரா புது புது ஆராய்ச்சிகளை உருவாக்கி அந்த ஆராய்ச்சிகளிலிருந்து IP பேட்டன்ட் எல்லாம் புதுசா நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கறதுடைய ஒரு இது. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் கிரீன் ஹைட்ரஜனுக்கு உண்டான ட்ரெயினை நம்ம ஓட்டினாலும் அந்த கிரீன் ஹைட்ரஜனோட ட்ரெயினுக்குள்ள இருக்கிற அந்த ஃபியூவல் செல், அந்த யூனிட் நிறைய வெளிநாடுகளுக்கு வந்ததாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதை மேக் இன் இந்தியாவே தயார் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அதாவது இந்த டெக்னாலஜி ப்ரோவன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு கார் ஓடுது, அது பேர் டொயோட்டா மிராய். அதே மாதிரி அங்க பஸ் ஓடுது. இது ஒரு ப்ரோவன் மெத்தடா இருக்கு. ஆனா அந்த ப்ரோவன் மெத்தட் இங்க எடுத்துட்டு வரும்போது அந்த நாட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதிகமா இருக்கும். அதை நம்ம ஊர்லயே மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓடுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி ஒரு ட்ரையல் பண்ணி ஒரு பைலட் ஸ்டடி பண்ணி தான் நம்ம இது இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் பண்ணிக்கிறோம். நிறைய இந்தியாவை பொறுத்தவரை கேஸ், பெட்ரோல் பொருளாதாரம் தண்ணியிலிருந்து கார் ஓடுதுன்னா எப்படி ஓடுது? அதாவது இன்னைக்கு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ், இதனால ஏராளமான நடைமுறையில டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஈரான் வார் வந்த உடனே சிலிண்டர் கட்டுப்பாடு, எல்லாருமே 2 தோசை சாப்பிட்றதுல 1 தோசை தான் சாப்பிட்ற நிலைமையில நம்ம தள்ளப்பட்டோம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. ரெண்டாவது, இந்த ஆயில் அண்ட் கேஸ் பெருமளவுல வந்துகிட்டே இருக்கும்போது விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆயிட்டே இருக்கிற சமயத்துல ஓசோன்ல ஆல்ரெடி ஓட்டை விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஓட்டை பெருசானா நெருப்பு மழை வரும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால இதை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ஐநாவுடைய நோக்கம். மட்டுமல்லாம ஒவ்வொரு நாடுகளுடைய நோக்கமா கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த கியோட்டோ புரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள், உலகளாவிய விஷயங்களா இது மாதிரி அது இந்தியாவிலையும் நம்ம தமிழகத்திலையும் கொண்டு வரதுக்கான இப்ப இந்த தண்ணியில ஓடுற இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் ஓடக்கூடிய திட்டம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஜெர்மனி, ஜப்பான், யூரோப், அமெரிக்கா, இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் மட்டுமே இதை தயாரிச்சு இன்னைக்கு போய் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போகும்போதுதான் இதோடைய விலையும் குறையும், எக்கனாமிக்ஸும் கம்மியாகும்,
நிறைய நம்ம உற்பத்தி பண்ண இது குறையும். நிறைய உற்பத்தி பண்ணி அதிகமாக ஆக நம்மளுடைய சுற்றுப்புற சூழலும் வந்து நல்லா தூய்மையாகும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இல்லாம எல்லோரும் கார் ஓட்டலாம், வண்டி ஓட்டலாம், கரண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிற